எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கோம். நல்லா இருக்கோம். ஓகே காய்ஸ், நம்ம சேனல்ல வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு குட்டி தங்கமும் இன்ட்ரோ கொடுக்க வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே. நாங்கள் எங்கே போகிறோம், ஈவினிங் வந்து எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் போகிறது இல்லையே இப்போ நீங்கள்? ஏன்? கோயிலுக்கு போகணுமா? ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூல் போகிறது இல்லையா இப்போலாம்? ஏன்? ஸ்கூல் போகணுன்னு சொன்னாலே கொஞ்சம் டல்லாகிடுவா. ஸ்கூல் அவளுக்கு லீவ் விட்டாச்சு இல்லைம்மா? மார்ச் மந்த்து ஸ்கூல் போகலம்மா. ஸ்கூல் போகலடி தங்கம். ஸ்கூல் போகல. நம்ம இப்போ சர்ச்சுக்கு போகிறோம். ஓகேவா? எது வேண்டாம்? எது வேண்டாம்? இந்த ஷால் வேண்டாமா? வேறு ஷால் போடுறோமா? குட்டிமா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். அழகா இருக்குல்ல? சரி போடலாம். அம்மா ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கிறீங்களா? ஷால் போடுறீங்களா? ட்ரெஸ் உங்கள் ட்ரெஸ் க்யூட்டாக இருக்குது பாருங்க. செம்ம அழகாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க அப்பா. பார்த்தாச்சா? பஃப் கை பார்த்தியா? டிம்பு மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் ஜெஸ்லின் மாதிரி இருக்கீங்க. குட்டிமா மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? நீ அம்மா மாதிரி இருக்கியா அப்பா மாதிரி இருக்கியா? அம்மா மாதிரி இல்லை, அப்பா மாதிரி தான் இருக்கு. பாரு அப்பா. அப்பா நீங்கள் பாருங்க இங்கே. உங்கள் மூஞ்சும் குட்டிமா மூஞ்சும் பாரு ஒரே மாதிரி. நீ அப்பா மாதிரி தான் இருக்கு. சரியா? சரி அப்பா சீக்கிரம் கிளம்புங்க. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்போவுமே வந்து அந்தோனியார் கோயிலுக்கு வந்து எவ்ரி வீக் வந்து போவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இதான் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து வீக்லி டியூஸ்டே வர அந்தோனியார் கோயில். இங்கே வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்கும். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ காசு நிற்குது. உள்ளே வந்து இங்கே ப்ரேயர் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து வெளியே ஜனங்க இப்போ யாருமே இல்லை. ஆனால் கார் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். உள்ளே ஃபுல்லாக ப்ரேயர் நடக்குது. இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது எப்போவுமே வந்து. குட்டிமா நடக்கணும். ஏன் குட்டிமா நடக்க மாட்டேங்கிற? தூக்குன்னு சொல்லக்கூடாது, நடக்கணும். இங்கே வா போகலாம். வா ஓடி வா. இங்கே அம்மா நீ வா. நேராவது ஓடியா. நீ விளையாட வரலையா? பால் விளையாட வரலையா நீன்னு? நான் வீட்டில் திட்டினேன், அதனால வரமாட்டியா? இப்போ வா அம்மா கூப்பிட்டு போகிறேன் விளையாட. வா. என்ன 2 சாக்ஸ் எடுத்துருக்கேன் அம்மா. வா. அண்ணு கொடுக்குறாங்க பாரு. பண்ணு கிடைச்சிட்டு ஜாலி. இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு பண்ணெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா வந்து பண்ணெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ வீக்லி வந்து குட்டிமா இந்த பண்ணுக்கே கேட்பேன். இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னாலே அம்மா பண்ணு தருவாங்களே, பண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை நாங்கள் வரும்போது பண்ணு கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்பா பேக்கரி கூப்பிட்டு போய்ட்டு பண்ணு வாங்கிட்டு வருவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. குட்டிமா தூங்காத, நம்ம பால் விளையாட போவோம். ஓகேவா? தூங்காது குட்டிமா. சரி அம்மா விளையாட கூப்பிட்டு போகிறோம் நம்ம பிள்ளைய. குட்டிமாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஸோ தூங்கிட்டா. அவளை விளையாட கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம். பிளான்ஸ் சொதப்புமா சக்ஸஸ் ஆகுமா தெரியல. விளையாட போகிற இடத்துல போய் எழுப்பி விட்டால் எந்திரிப்பாலாம் தெரியல. பார்ப்போம். குட்டிமாவுக்கு இங்கே விளையாட வரணுன்னு குஷி தான். தூங்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இப்போ விளையாடுற வரணுன்னு ஜாலியாக கை தட்டிகிட்டு இருக்கா. விளையாடுற இடத்துக்கு நம்ம போயாச்சுன்னா யாருமே காணும். யாருமே இல்லையே, க்ளோஸில் இருக்கோம்.
இருக்கு. இங்கே இப்போ தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. உள்ளே போன பிறகு தான் தெரியும். கதை தொடங்க. ஏ ஜாலியா போன உடனே நல்லா பெரிய பாலா தூக்கிட்டான். நல்லா செமையா இருக்கீங்க. ஆனா என்ன காசு கொஞ்சம் ஜாஸ்தி. குட்டிமா இங்க உட்காரணும், இப்படி உட்காரணும். மெதுவா மெதுவா ஸ்லோவா உட்கார பயந்தா. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சேன். பால் வந்துச்சு பாருமா நடுவுல. அவடுங்க பெடல் பண்ணுங்க நீங்களே. இது நல்லா குதிக்கிறதுப்பா. ஏன் நீ குஜா அவளை இன்னும் ஜம்ப் பண்ணிடுவா. இப்போ பாரு நீ குஜ மட்டும் பேரண்ட்ஸா நம்ம மட்டும் அனுபவிக்க முடியும். பேபிக்கு விளையாடுறதுனால நம்மளும் விளையாடுவோம். நீ குச்சிடாத, அவள் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுவா. அனுப்பிவிடுங்க பெட்டு ஒரு 8 ஊருக்கு 2. பயப்படக்கூடாது. ஜம்ப் பண்ணு. ஜம்ப். இது இது ஏறுறதுக்கு. ஆமாம், அது மேலே ஏறுறதுக்கு. இது மாதிரி ஏறு, மேலே ஏறு. அதுல ஏறலாம் நினைக்கிறேன். இது மூசில காடு. யாரோ ஒரு பையன் வந்துட்டானா எப்படிதான் ஓடி வரப்ப. போயிட்டான் குட்டிமா. நீ இந்த எது குட்டிமா? ஏதாச்சும் குதிக்க சொல்லு. குதிக்க ஜரையும் குதிக்க சொல்லு. நீ உள்ள போ. அப்படி யார் சொன்னா? இதுதான் ஜம்ப் பண்ண உள்ள போகலாம். அதில் ஏ குட்டிமா இப்படி போ குட்டிமா. அங்கே குட்டிமா அங்கே அப்பா அம்மா அம்மா பால் எடுத்து வரும். இப்படி இப்படி பஸ் இப்படி அவள் விளையாடவே இல்லை. அதுக்குள்ள கால் பண்ணிட்டான். எல்லாரும் விளையாடுறது பார்த்து ரொம்ப பயப்படுறா. பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுவா. ஏன் இப்போ பயப்படுறான்னு தெரியல. ஏன் குட்டிமா? அங்கே கூட்டு போறப்பா. அங்கே கூட்டு போறேன் மொழியா. பால் பார்த்து நல்லா விளையாடுவீங்கல்ல. நான் கூட்டு போனேன் அழுதா. இப்போ வந்து அவங்க அப்பா கூட்டு போறாங்க. சரி என் பிள்ளைய நான் கூட்டு போய் விளையாட வைக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டு போறாங்க. இறங்க குட்டிமா. பால் ஆட்டினா எடுத்துட்டு வரான் பாரு. பால் அதில் போடுங்க. நோ ரெட் பால். ஓகே அந்த டாய்ஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள போறியா குட்டிமா? உள்ள போவா. அப்பா உள்ள போயிட்டாங்க இப்போ ரோடு. அப்பா போட்டோ எடுத்தாச்சு. நீ போ. அப்பா போட்டோ எடுக்கணுமா? போடி உள்ள. இவளுக்கு அம்மனே போ. அம்மனே எதுக்கு அம்மனே பயப்படுற? போ. அட்லீஸ்ட் ஏதாச்சும் விளையாடுறாள்னு சந்தோஷப்படுக்க வேண்டியதான். கீழே இறங்க மாட்டேங்கிறா குட்டிமா.
சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. விழுந்துறாத. கால் ஒன்றும் ஆகலை. அவ்வளோதான், அந்த ஆளை பயந்துடும். இப்போ இங்கே இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க, அதனால குட்டிமாக்கு பயம் போயிடுச்சு. ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து இந்த சைக்கிளில் உட்காந்துட்டு இருந்தா, இப்போ அங்கே உட்காந்துட்டு வேகமாக ஆடிட்டுருக்கா. அவ்வளோதான், இனிமேல் கைப்பிள்ளையை கையிலேயே பிடிக்க முடியாது. குட்டிமா என்ன பண்ணுறீங்க? வண்டி ஓட்டுறீங்களா? அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டா வரட்டுமா? பத்தும் பரவாயில்ல, அம்மா வந்து உட்காந்துக்கிறேன். அப்பா ஆள் இருந்தது தான் பயந்துருக்காப்பா, பிள்ளைங்களாம் இருந்தோன்னே பயந்துருக்கானே. பார்த்து குட்டிமா, ஃபஸ்ட்டு இதில் விளாட்னா, அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டாங்கன்ட்டு அதில் போகவே மாட்டேன்ட்டா. இப்போ எல்லோரும் போன பிறகு குதிக்கிறா, ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறா. என்ன குட்டிமா அது? ரோடு தெரியுதா? தெரியுதா? இவ்வளோ நேரம் இங்கே இந்த இது என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் இதில் எங்கே இருந்துச்சு குட்டிமா? இவ்வளோ நேரம் இந்த எனர்ஜி எங்கே இருந்துச்சு? அப்படிதான். குட்டிமா வா, முன்னாடி வா. ஃபுல்லாக ஸ்பான்ச்சு தான் அது, ஓடியா ஸ்பான்ச்சு தான் அது, வா. அடி வாடி, இங்கே இந்த ஊஞ்சல் ஆடு, இங்கே இருக்க வர ஊஞ்சல். பார்த்து பார்த்து பார்த்து. அவ்வளோதான், சாஞ்சாடம்மா சாஞ்சாடு. ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கன் ஆடுறா. ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் அம்மனே, வீட்டுக்கு போகலான்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஏற்றி விட்டால் ஏறவே மாட்டேன்ட்டா. இப்போ வந்து எல்லாரும் காலி பண்ண உடனே, எல்லாரும் போன உடனே என் ராஜ்யம் தாண்டா இது அப்படின்ற மாதிரி குட்டிமா விளாடிட்டு இருக்கா ஜாலியாக. ஆனால் என் கூட வரும்போது குட்டிமா விளாடவே மாட்டேன்ட்டான். அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாங்க, இப்போது அவங்க அப்பா கூட விளாடிட்டு இருக்கா. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. குட்டிமா வீட்டுக்கு போகுமா? இப்போ கூப்பிட்டா வரமாட்டான். முன்னாடி வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னா இப்போ கூப்பிட்டா வரைய மாட்டான். ஆ குட்டிமா இப்போ வரப்போறா அந்த ஓட்டிக்கில் இருந்து. இப்போ எங்கப்பா போச்சு பயம் அவளுக்கு? எங்களுக்கும் டைம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கும் கிளம்புறோம். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.